அண்மைச் செய்தி. முதற்கட்டமாக 5 வாரங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவிக தலைவர் விஜய் முதற்கட்டமாக 5 வாரங்களுக்கு சுற்றுப்பயணம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்? விவரம். நிலையில இந்த மாதம் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது டிசம்பரிலிருந்தே விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற கட்சி வட்டாரங்கள்ல கூறப்பட்ட நிலையில செப்டம்பர் மாதம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று அக்கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அக்கட்சியினுடைய கொள்கை தலைவர்களான ஒருவர் பெரியாரினுடைய பிறந்தநாள் அன்று இந்த சுற்றுப்பயணம் தொடங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில இந்த மாதம் 13ஆம் தேதி இந்த சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து தொடங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒரு நாளுக்கு அமைப்பு ரீதியான 2 மாவட்டங்கள்ல இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படக்கூடிய சூழலில் தான் அவருடைய சுற்றுப்பயணத்துக்கான வாகனம் கட்சி அலுவலகத்தில் தயார் நிலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணமாக இல்லாவிட்டாலும் கூட இடைவெளி விட்டு 2 கட்டங்களாக இந்த சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதுல முதற்கட்டமாக 5 சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதல் வாரம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவள்ளூர் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மாவட்ட வாரியாக தான் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். 2வது வாரம் திருவள்ளூர், செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போல தொடர்ச்சியாக 3வது வாரம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் சுற்றுப்பயணம் தொடர இருக்கிறார். 4வது வாரம் திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும், 5வது வாரம் திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவிலாலும் சரி, மாநில அளவிலாலும் சரி, அனைத்து கட்சிகளும் சுற்றுப்பயணம் செல்வார்கள். சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் விஜயனுடைய சுற்றுப்பயணம் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. காரணம், முதல் முறையாக ஒரு அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறார், முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இந்த சூழலில் தான் கட்சியினுடைய உட்கட்டமைப்புகள் முழுமையாக நிறைவேறவில்லை, மாவட்ட செயலாளர்கள் இன்னும் முழுமையாக நியமிக்கப்படவில்லை, அமைப்பு ரீதியாக அதாவது அணி சார்ந்த நிர்வாகிகளும் நியமிக்கப்படவில்லை. இந்த சூழலில் சுற்றுப்பயணம் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயனுடைய சுற்றுப்பயணம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிற இந்த கேள்வியோடு 13ஆம் தேதி விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்.